சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோச்சோடியான தொடர்ந்து லிங்கா படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கே.எஸ். ரவிக்குமாரோடைய இயக்கத்துல. இந்த படம் நடிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னோட அடுத்த படத்த பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த படம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் கூட தான் அப்படிங்கிறது உறுதியா இருக்கு. எனவே சிவாஜி எந்திரன் அப்படிங்கிற ஒரு பெரிய மாஸ் படங்கள் நடிச்சிருந்தாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எந்திரனுடைய பாகம் 2 அதாவது எந்திரன் பார்ட் 2 தான் அடுத்தது எடுக்க போறாங்க. அதுலயும் நம்ம ரஜினிகாந்த் ரொம்ப பிரம்மாண்டமான தோற்றத்துல வரப்போறாரு. இந்த படத்துக்கு யாரு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி இந்த படத்துக்கு கல்பாத்தி எஸ். அகோரம் ப்ரொடியூஸ் பண்ண போறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா, அவங்களுக்கும் ஷங்கருக்கும் ஒரு சில மனஸ்தாபங்கள் சரி வரல அப்படிங்கிறதால, வேற யார்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி கேட்கலாம் அப்படின்னு ஷங்கர் யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல, ரிலையன்ஸ் கூட சேர்ந்து இந்த படத்த பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 250 கோடிக்கும் மேல இந்த படத்துக்காக முதலீடு செய்ய போறாங்க. ஏசியாவிலேயே இவ்ளோ பெரிய தொகையில ஒரு படம் உருவாகுது அப்படின்னா, அது இதுதானாம். இந்த படத்துல போன படத்த மாதிரி இல்லாம இன்னமும் நெறைய பிரம்மாண்டங்கள் வைக்கணும் அப்படின்னு ரஜினிகாந்த் எதிர்பார்க்கிறாராம். ரஜினிகாந்த் எதிர்பார்க்கவே தேவையில்ல. ஷங்கர் அப்படின்னு சொன்னாலே பிரம்மாண்டம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி இந்த படத்துல அதுவும் பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தத விட அதிகமான பிரம்மாண்டத்த இதுல புகுத்துவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. இதுல இன்னொரு சின்ன விஷயம் என்ன நமக்கு கூடுதலா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, இந்தியன் தாத்தா மாதிரி இதுல ஒரு முக்கியமான கேரக்டர்ல ஒருத்தவங்க வரப்போறாங்களாம். அவங்க யாரு? என்ன? என்ன மாதிரி கேரக்டர் அது? அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு தெரிய வரும்.